மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாயம் விதைப்பு நடந்து 35 நாட்கள் கடந்து விட்டிருக்கின்றது. சில பிரதேசங்கள்ல வளமையாக 15 நாட்களை கடந்து உரம் அந்த வயல்களுக்கு முதலாவது கட்டம் அந்த உரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் உதாரணமாக வாகர ஏறாவூர் போன்ற பிரதேசங்களில் இன்னும் சிசிஎஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட் அரசாங்கம் சொல்ற அந்த தனியார் நிறுவனம் ஊடாக இதுவரைக்கும் ஒரு லொரி அளவிலே தான் வந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. அரசாங்கம் வழங்கும் உரம் நேரத்துக்கு வராவிட்டால் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் தனியார் ஊடாக இந்த உரத்தை வாங்க போறார்கள். டைமுக்கு சரியான நேரத்துக்கு உரம் கிடைக்காவிட்டால் விவசாயம் அழிந்து போய்விடும் என்ற கவலையில அவதானத்தில் பயத்தில் அரசாங்கம் 10,000 ரூபாய்க்கு வாங்க சொன்னாலும் மக்கள் அவதிப்பட்டு போய் 16,000 ரூபாய்க்கு வாங்குறார்கள். இன்றில் முழுமையாக விவசாயம் அழிந்து போகும். இல்லாட்டி 16,000 ரூபாய்க்கு வாங்கி போட வேண்டும். போட்டால் கடை வைத்திருக்கிறவருக்கு பிரச்சனை வருகின்றது. புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் முழுமையாக பாதிக்கப்பட்டவருக்கு 60,000 ரூபாய் சில இடங்களில் கிடைத்ததாக சொல்றார்கள். ஆனால் குறைந்த அளவு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு அரை ஏக்கர் பாதிக்கப்பட்ட இதுவரைக்கும் அவங்களுக்கான நஷ்டீடு அரசாங்கத்தில் வழங்கப்படவில்லை.